கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு எப்படி வந்து காண்டாக்ட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே சைடில் வந்து கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே கீழே கெட் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே கீழே கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கால் மெசேஜ்னு இருக்கும். அதில் கால் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பேயோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டயலர்லேருந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணி கால் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணதுமே லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் தமிழ் லாங்குவேஜ் வேணும், அதனால் நான் வந்து 4 வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இஷ்யூவாக பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கேட்கணும். அட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிற தகவல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. 6 நம்பர் வந்து எனக்கு ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நிபுணரை தொடர அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போது வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் 5 வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 5 வந்து ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசுகிறப்ப என்ன நம்பர் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பேயில் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து ஆகும். அப்போ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி எஸ் அப்படின்னு வந்து கொடுத்துடணும். ஒன்ஸ் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பே கஸ்டமர் கேரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை நீங்கள் சொல்லி அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.